முக்கிய செய்தியை பார்க்கின்றோம். ஆடிட்டர் குருமூர்த்தியுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சந்தித்து தற்போது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார். இந்த சந்திப்பு சென்னை மயிலாப்பூரில் உள்ள குருமூர்த்தியின் நிலத்தில் வைத்து நடைபெற்று வருகிறது. சட்டப்பேரவையில் தேர்தல் கூட்டணி, பாஜக மாநில தலைவர் உள்ளிட்டவைகளுக்காக 2 நாள் பயணமாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னை வருகை தந்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் இன்று காலையில் பாஜகவுடைய மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் இல்லத்திற்கு சென்று அவரது தந்தை குமரி அனந்தனது மறைவுக்கு ஆறுதல் தெரிவித்துவிட்டு தற்போது கட்சி பணிகள் தொடர்பாக ஆலோசனை ஈடுபட்டு வருவதாக நாம் அறிய முடிகிறது. இந்த சூழ்நிலையில் மயிலாப்பூரில் உள்ள ஆடிட்டர் குருமூர்த்தியுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை ஈடுபட்டு வருகிறார். 12 மணிக்கு அமித்ஷா பங்கேற்கக்கூடிய செய்தியாளர் சந்திப்பு நடைபெறுவதாக இருந்தது. ஆனால் சில காரணங்களுக்காக அது தள்ளிப்போனதாக அறிய முடிகிறது. இந்த சூழ்நிலையில் ஆடிட்டர் குருமூர்த்தியுடன் நேற்று அண்ணாமலை சந்தித்திருந்த நிலையில் தற்போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவரது இல்லத்தில் சந்தித்து ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். சென்னை மயிலாப்பூரில் உள்ள ஆடிட்டர் குருமூர்த்தியின் இல்லத்தில் வைத்து இந்த சந்திப்பு நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பாஜக மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாகவும் இதற்கான அறிவிப்பு இன்று அல்லது நாளை வெளியாகும் என்றும் நாளையே அதற்கு பதவியேற்பு விழா நடைபெறுவதாகவும் தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த சந்திப்பு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் செய்தியாளர் சந்திப்பு நிகழ்த்தப்படுவதாகவும் அதற்கு கூட்டணி தலைவர்களும் அந்த செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்ட நிலையில் அதற்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மறுப்பு தெரிவித்ததாகவும் அடுத்தடுத்த தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழகத்தில் அரசியல் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கின்றோம். ஆடிட்டர் குருமூர்த்தியுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்.